ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் பார்க்க போகிறோம். இப்போ 4th லெசனில் பார்ட் 1 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 2 பார்ப்போம். மெட்ரிக்கில் எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். 7th ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். மற்ற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் பார்ட் 2, 8th ஸ்டாண்டர்டில் 4th லெசன் பார்ட் 1 ஏற்கனவே பார்த்துருக்கோம். பார்ட் 2 பார்ப்போம். ஆலசி கதா அப்படின்னா சோம்பேறி கழுதை. வஜன் பதன்னா ஏக் வஜன் பகுவஜன், ஒருமை பன்மை. ஏக் வஜன்னா ஒருமை சிங்குலர், பகுவஜன்னா ப்ளூரல் பன்மை. கதா அப்படின்னா கழுதை, கதே அப்படின்னா கழுதைகள், கப்டா அப்படின்னா துணி, கப்டே அப்படின்னா துணிகள். நம்ம சிங்குலர் ப்ளூரல் ஃபார்முலாவே நம்ம பார்த்துருப்போம். ஹவா அப்படின்னா காற்று, ஹவாயேங் அப்படின்னா காற்றுகள். திசா அப்படின்னா திசை, திசாயேங் அப்படின்னா திசைகள். திசாயேங் கிசாயேங் வந்துருச்சு. திசாயேங் அப்படின்னா திசைகள். அதே எழுத்தை போட்டு ஏங் மட்டும் சேர்க்கணும். திசாயேங். பீமாரி அப்படின்னா நோய், பீமாரியாங் அப்படின்னா நோய்கள். நதி அப்படின்னா நதி, நதியாங் அப்படின்னா நதிகள். இது நதின்னு நம்ம தமிழ் சொல்லுவோம். ஹிந்தியில் நதி அப்படின்னு நெடியில் சொல்லணும். நதி அப்படின்னா நதி. நம்ம தமிழில் குளிரில் சொல்லுவோம் நதி. ஹிந்தியில் நதி. நதியாங் அப்படின்னு இது குறிலாக மாறிடும். ப்ளூரல் ஃபார்மில் போடும்போது நதியாங். அது நம்ம ஃபார்முலாவில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஆங்க் அப்படின்னா கண், ஆங்கேங் அப்படின்னா கண்கள். காய் அப்படின்னா பசு, காயேங் அப்படின்னா பசுக்கள். பஹானா அப்படின்னா மன்னிப்பு கேட்குறது, பஹானே அப்படின்னா மன்னிப்புகள். ஆந்தி அப்படின்னா புயல், ஆந்தியாங் அப்படின்னா புயல்கள். பெரும்பாலும் அந்த யாங் சேர்க்கும் போது நெடில் குறிலா மாதிரி அடுத்து யாங் வரும். புயல், புயல்கள். சீங்க் அப்படின்னா தும்மல், சீங்கேங் அப்படின்னா தும்மல்கள். நதுனா அப்படின்னா நாசி, நதுனே அப்படின்னா நாசிகள், மூக்கு துளை நாசிகள். பாத் அப்படின்னா விஷயம், பாதேங் அப்படின்னா விஷயங்கள். குஷி அப்படின்னா மகிழ்ச்சி, குஷியாங் அப்படின்னா மகிழ்ச்சிகள். அடுத்து விலோம் சப்தோங். விலோம் சப்தோங் ஆப்போசிட் வேர்ட்ஸ். மாலிக் அப்படின்னா முதலாளி, நௌகர் அப்படின்னா வேலையாள், தின் அப்படின்னா பகல், ராத் அப்படின்னா இரவு, தூர் அப்படின்னா ரொம்ப தூரம், பாஸ் அப்படின்னா பக்கம், தேஜ் அப்படின்னா வேகம், மந்த் அப்படின்னா மந்தமாக இருக்கிறது, வேகமாக இருக்கிறது, மந்தமாக இருக்கிறது. காளி அப்படின்னா காலியாக இருக்கிறது. இது அடுத்து பரா அப்படின்னா நிரம்பி இருக்கிறது, நிரம்பியது. குஸ் அப்படின்னா மகிழ்ச்சி, நாகுஸ் அப்படின்னா கவலை. ஆலாஸ் அப்படின்னா சோம்பேறி, ஆலசி அப்படின்னு சொல்லலாம். ஆலாஸ் அப்படின்னா சோம்பேறி. சுஸ்தி அப்படின்னா சுறுசுறுப்பு. பீமார் அப்படின்னா நோய், ஸ்வஸ்த் அப்படின்னா நலமாக இருக்கிறது, நலம். ஜமீன் அப்படின்னா தரை, கிரவுண்டு, ஆஸ்மான் அப்படின்னா வானம், அது தரை. இது ஜமீன்னா தரை, ஆஸ்மான் அப்படின்னா வானம். ஜயதா அப்படின்னா அதிகம், கம் அப்படின்னா கம்மி, கம்மியாக இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். கம்னா குறைவு. ஜிந்தித் அப்படின்னா கவலை, சிந்தித் அப்படின்னா நிசிந்தித் அப்படின்னு சொல்லணும், கவலையின்மை அப்படின்னா. கவலை இல்லை அப்படின்னு சொல்லலாம், கவலையின்மை அப்படின்னு சொல்லலாம். இது ஃபில்லப்பு. டப்பு ஏக் டேஸ் தா அப்படின்னா டப்புன்னு யார்? கழுதை. டப்பு ஒரு கழுதை, கதா தா. டப்பு பகுத் டேஸ் கதா தா அப்படின்னா டப்பு ரொம்ப டேஸ் கதா சோம்பேறி கழுதை, ஆலசி கதா. इसलिए वह चुपचाप डैश से गायब हो गया அப்படின்னா
அதனால் சோம்பேறிக்கிறது, அதனால் ஒரு அமைதியான இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்க படுத்துக்கிறது அப்படின்னா அதனால் அமைதியான இடம் தேடி அப்படியே படுத்துக்கிறது அப்படிங்கிறது. இசிலியே அதனால் சுப்சாப் அமைதியான இருக்கிற இடத்துல போய் படுத்துக்கிறது. ஏ காளி டேஸ் ஆகர் சீதே டுப்பேக்கி பீட் பர் கயா அப்படின்னா ஒரு காளி என்னது டின்னு, டேஸ்க்கு வந்து டின்னு, ஒரு காளி டின் வந்து நேராக வந்து டப்புவோட பின்னாடி இடித்து விட்டுருச்சு, பட்டுருச்சு, விழுந்தது அப்படின்னு. ஒரு காளி டின் நேராக வந்து கழுதையின் பின்னால் விழுந்தது அப்படின்னு. எப்பி அப்பனே டேஸ் ஜானா சாகதாத்தா அப்படின்னா கழுதையும் கூட தன் வீட்டுக்கு போக வேண்டும் என நினைத்தது. எப்பி அப்பனே கர் ஜானா சாகதாத்தா, அதுவும் வீட்டுக்கு போகணும்னு நினச்சிச்சு அப்படின்னா. தூள் உஸ்கே நதுனோங் மேங் பி குஸ்கை அப்படின்னா நுழைந்தது அப்படின்றது நுக்குஸ்னா. அப்போ நாதுனோங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாசின்னு பார்த்தோம், நாசிகள்னு பார்த்தோம். அப்புறம் அவனது நாசிக்குள் அந்த முதலாளி இருக்கான்ல ராம், அவனோட நாசிக்குள் தூசியும் நுழைந்தது. தூள் உஸ்கே நதுனோங் பி குஸ்கையா குஸ்கை அப்படின்னா அவனது நாசிக்குள் தூசியும் நுழைந்தது. எல்லா நாசிக்குள்ளும் போயிடுச்சு, அவனது நாசிக்குள் தூசியும் நுழைஞ்சிச்சு அப்படிங்கிறது. தூள் உஸ்கே நதுனோங் மேங் பி குஸ்கை அவனது நாசிக்குள் தூசியும் நுழைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.